Hi எல்லாருக்கும் வணக்கம் நான் கீஸ். ஸோ இந்த வீடியோவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ ஒன் பிக் குட் நியூஸ் என்னன்னா, இன்னிலேருந்து என் வீடியோ வரிசையாக வெளியாகும். என்னடா ஜாலியாக இருக்க, வீடியோலாம் வெளியாகுன்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோப். ஸோ இந்த ஜென்மத்தில் அவங்க வெளியாக மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ அதனாலே நான் வெளியாயிட்டேன். ஸோ அதனால இன்னிலேருந்து எனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் கிடையாது. ஸோ இன்னிலேருந்து வீடியோ நான் வரிசை அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில, பட் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வாரத்தில் ஒரு 3-4 வீடியோ வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் கம் பேக் டு த பிஸ்னஸ். எஸ்டே ஐ வாஸ் ஆஸ்கிங் இங்கிலீஷ் வரலையே. ஸோ நேற்று நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன், கார்டு ட்ரிக்ஸ் சொல்லித்தரவா, கார்டு ஹிஸ்ட்ரி சொல்லித்தரவா. ஸோ த ஓட்டிங் வாஸ் கூட இருந்தது கார்டு ஹிஸ்ட்ரி. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ கைஸ் ஒன் கார்டு ஹிஸ்ட்ரி மூவ். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய கார்டு ஹிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருவேன், பட் உங்களால் அதை கற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே பறக்க முடியாதுல்ல. ஸோ பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு தான் வரணும். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் மூவ்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ஹேண்டட் ஃபேன். ஒரு கையில் ஃபேனை எப்படி, ஸோ 100 ஃபேன் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு கையில் ஷிங் பார்க்க எப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கையில் நீங்கள் எப்படி செய்யலாம் ஃபேன். போன வீடியோவில் நம்ம ஹவ் டு ஃபேன் இந்த ஃபேன் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் 100 ஃபேன். அண்ட் ஆல்சோ இஃப் யூ கேஸ் நியூ டு திஸ் சேனல், மேக் ஷுர் ப்ரெஸ் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன். அண்ட் சப்ஸ்கிரைப் சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எவனே தெரில, நான் டெய்லி செக் பண்ணுறேன். ஒருத்தன் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துறான், 219 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அமுத்தினோடனே இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் மறுநாள் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். எனக்கு புரியல, நீ அதாவது ரசா சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஒரு வாட்டி தான் அமுத்தினோடனே அது வந்து சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லும் சேர்த்து அமுத்தினேன்னா, நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உனக்கு வரும். ஸோ நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணனா என்னோடய வீடியோலாம் வராது. ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணு, இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு. அது என்னடா பண்ணிக்கிட்டே இருக்க, என்னடா நீ யாருன்னு எனக்கு தெரில, ஆனால் கையில் மாட்டினேன். ஸோ பேக் டு த பிஸ்னஸ். ஸோ டேக் யுவர் ஃபேவரட் டேக் அண்ட் ஃபாலோ மீ. ஓகே, 100 ஃபேன் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். வந்து நீங்கள் வந்து ஃபுல் டேக்கை யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், பட் நார்மலி வந்து ஹாஃப் டேக் தான். ஃபுல் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேபி 20 to 25 கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேனரில் பிடிச்சிக்கிங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கரும் பிங்கியும் வந்து கீழே இருக்கும். தென் இதுதான் அதோட கிரிப், இப்படி தான் பிடிச்சிக்கிங்க. இந்த 2 ஃபிங்கர் சும்மா சப்போர்ட்டுக்கு இருக்கும். ஓகே, இதுதான் அதோட கிரிப். அண்ட் தம் வந்து இந்த கார்னரில் வந்தோடனே you guys can spread like this. ஸோ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இந்த மேனர்ஸில் பார்க்க டைனோசர் மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மேனரில் நீங்கள் பிடிச்சிக்கிங்க. அண்ட் தம் வந்து ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட் லைக் திஸ். இதுதான் அதோட ஹேண்ட் மோஷன். ஸோ பார்க்க அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த கிரிப்பில் பிடிச்சிக்கிங்க. அண்ட் you guys going to spread. ஸோ இதுதான் அதோட மோஷன். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈவெண்ட்டாக எப்படி சொல்கிறது, நல்லா வந்துருச்சே. தம் வந்து ஸோ இது ஏன் ஈவெண்ட்டாக இல்லைன்னா, அதுக்கு ஸ்பீட் பத்தலை, ஸ்பீட்னு சொல்ல முடியாது, அதோட மோஷன் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. ஸோ நான் முதுவாக காட்டுறதுனால இப்படி வந்துடுச்சு. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். ஸோ இதுதான் அதோட ஹேண்ட் மோஷன். ஸோ காட்டு இப்படி தான் பிடிச்சிக்கிங்க, தம் வந்தீங்க. தென் யூ கோயிங் டு ஸ்ப்ரெட், முதுவாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப விஷயம்லாம் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யோர் ஷெல்ஃப். தட் இஸ் த பேசிக் மூவ். காட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மூவ். காட்டு இப்படி நான் பிடிச்சிருப்பேன், இதுதான் அதோட ஹேண்ட் மூவ். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஸோ 2 கையில் சேரனாலும் அது தான். ஸோ பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஹேண்ட் மோஷன் எல்லாமே. ஸோ இது நீங்கள் பழக கரெக்டாக ஈவனாக வந்துடும். ஸோ ஃபுல் டேக்கில் கூட செய்யலாம், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ ஜஸ்ட் யூஸ் half of the deck, then do it and practice. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் யூஸ் half of the deck. ஃபுல் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஹேண்ட் மோஷன். தென் தம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட் லைக் திஸ். ஸோ போக வந்து அது அழகாக ஈவெண்ட்டாக ஸ்மூத்தாக வந்துடும்.
பட் ஜஸ்ட் ஃபார் நவ் இதுதான் அதோட ஹேண்ட் மோஷன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் த ஹேண்ட் மோஷன். வருத்தப்படாதீங்க, ஏன் அது ஈவெண்ட்டாக இல்லைன்னு. எனக்கே சில டைம் அப்படி தான் வரும். அது கரெக்ட் ஸ்பீடில் கரெக்ட் ஹேண்டோட மசில் மெமரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். ஸோ நீங்கள் போக போக பழகிட்டால் தான் அது கரெக்டாக வேலை செய்யும். அண்ட் யூ ஆல்சோ கேன் டூ போத் ஹேண்ட்ஸ். ஸோ 2 கையிலையும் செய்யலாம். ஸோ இதுதான் அதோட சேம் மெத்தட் தான் 2 கைக்கும். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஸோ மேபி காட் எடுக்க சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் சம் ஃப்ளோரிஷ்னா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சார்லி ஏ கட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கைஸ் டேக் த ஹாஃப் ஆஃப் த டேக், டூ சார்லி ஏ கட். அண்ட் இங்கே வந்தோடனே இதை ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இங்கே மேலே வச்சிங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ யூ கைஸ் கேன் ட்ராப், தென் யூ கைஸ் கேன் க்ளோஸ் லைக் தட். ஸோ இது என்ன நடக்குது நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கார்டி ஸ்ட்ரீட் தானே. ஆல்ரெடி ஐ ஹேவ் ஃபார் த சார்லி ஏ கட், பட் ஐ வில் நார்மலி டூ த ரெவல்யூஷன். ஸோ go learn the Charlie A cut and come to the this tutorial. ஸோ ஆஃப் டேக் இந்த கையில் இருக்குது. ஸோ எப்படி எடுக்க போகிறீங்களோ ஸ்விங் கட் ஆல்சோ கேன். தென் இது வந்து 100 fan. அட் த சேம் டைம் இது வந்து Charlie A cut, பட் ஐ யூஸ் ரெவல்யூஷன் கட். இந்த பொசிஷன் வந்தோடனே காட்டை நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த தம் வந்து இந்த பேக்கெட் இந்த தம்மில் வந்து தஹான் என்றால் பிடிச்சிக்கும். ஓகே, ஸோ இந்தியாவிலேருந்து சில பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் இது பிடிச்சிக்கும். தென் யூ கைஸ் ஜஸ்ட் ட்ராப். ஸோ காட்டு கீழே போகிறது சகஜம். ஸோ அதுக்காக வருத்தப்படாதீங்க, நிறைய காட்டு கீழே போட வேண்டியது சூழ்நிலை ஏற்படலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரெவல்யூஷன் 100 fan, தென் ட்ராப், தென் க்ளோஸ் லைக் தட். சாரி ஃபார் த கட் ட்ராப். இந்த மாதிரி தான் சில டைம் வந்து கடுப்பாவீங்க என்ன மாதிரியே. ஸோ இதெல்லாம் சகஜம். காட்டு கீழே போடுறதும் தூக்கி மேலே போடுறதும் சகஜம். ஸோ அவ்வளோதான் அதோட இது. ஒன்ஸ் அகெயின் 100 fan, Charlie A cut, தென் ட்ராப். இதுதான் அதோட மோஷன். நீங்கள் வந்து தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பழகினோடனே அதோட ஹேண்ட் மோஷன் வந்து நீங்கள் தூக்கி போடலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சு இந்த தம் தான் வந்து பிடிச்சிக்கிறதுல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராப், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். தென் யூ கேஷ் கேன் க்ளோசிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ 100 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையவே கடுப்பில் கலப்புறாங்க என்னன்னு தெரில. இன்றைக்கி காட்டை ரொம்ப கடுப்பு கலப்புது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெவல்யூஷன், பட் யூ கேன் யூஸ் ஃபார் Charlie A cut. Just drop, then you just can close. Okay, closing வந்து க்ளோசிங் நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. இந்த 100 flourish வந்தோடனே ஒன் செகண்ட் கேமரா லைட்டிங் சரியில்லை. ஸோ இந்த இது வந்தோடனே நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணலாம். அதாவது என்ன நடக்குதுன்னா, நான் அப்படி தான் நார்மலாக க்ளோஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இது இருக்குல்ல, ஸோ யூ கைஸ் பிடிச்சிக்கிட்டே அட் த சேம் டைம் அவ்வளோதான். இதுதான் அதோட டர்ன் ஓவர். ஸோ அவ்வளோதான். ரொம்ப அப்படி தான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ 100 flown. ஸோ அவ்வளோதான், அப்படி தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின் ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இது டர்ன், தென் யூ கைஸ் ஜஸ்ட் க்ளோஸ், தென் ஸ்கொயர் அப். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அகெயின் Charlie A cut, 100 fan, then close. ஓகே, பார்க்க நல்லா இல்லை. ஸோ ஒன் குட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐம் சாரி. ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும். ரெவல்யூஷன் பார்க்க அப்படி தான் நார்மலாக அப்படி இருக்கும். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு 100 flourish பார்த்தோம். ஸோ அது ஒன்லி நாட் ஃபார் flourish. ஆக்சுவலி நான் செஞ்சு காட்டியிருக்கணும், நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது வந்து கூலான கார்ட் கண்ட்ரோலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர் வீடியோவில் நான் அதை சொல்லித்தரேன். ஸோ இஃப் யூ கேஸ் நியூ டு திஸ் சேனல், as always don't forget to subscribe. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் மறந்துடாதீங்க. அண்ட் யூ கைஸ் கேன் கமெண்ட். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோஸ் நான் என்ன செய்யலான்னு மறுபடியும் நான் இன்ஸ்டாகிராமில் ஓட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் ஓட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்னைக்கு கதை முடிஞ்சு போச்சு. ஸோ ஐ வில் see you on my next video. Peace out.